பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தீவிர ஆதரவாளர்களான இந்நாட்டு இந்தியர்கள் தாங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக கருதுகின்றனர். அவர்களின் விரக்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே அவர்களின் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை அதுவும் விரைந்து எடுக்க வேண்டும் என பினாங்கு ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கேட்டுக்கொண்டார். இந்திய சமூகம் தொடர்பான பல விவகாரங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய கவனிப்பு கிடைப்பதில்லை. குறிப்பாக முக்கிய அடையாளமாக திகழும் தமிழ் பள்ளிகள். பினாங்கு சுங்கை பாக்காப் தமிழ் பள்ளி, பஹாங் லாடாங் ஜிராம் தமிழ் பள்ளி, கிடா லாடாங் கத்தும்பார் தமிழ் பள்ளி போன்றவை இன்னும் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கின்றன. இப்படியே எழுத்தடிக்காமல் அவை சீக்கிரம் கட்டி முடிக்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்றார் அவர். இவ்வேளையில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்துக்கும் மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என அதன் தலைவருமான ராயர் கேட்டுக்கொண்டார். பினாங்கில் தண்ணீர்மலை பால தண்டாயுதபாணி கோயில் உட்பட 15 கோயில்களை அறப்பணி வாரியம் பராமரிக்கிறது. இந்நிலையில் தண்ணீர் மலை உச்சியை அடைவதற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் வசதி செய்து தரும் நோக்கில் கேபிள் கார் திட்டம் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதனை நிறைவேற்றிக் கொடுக்க மத்திய அரசு மனது வைக்க வேண்டும். பினாங்கு இந்தியர்கள் பிரதமர் அன்வார் மற்றும் பக்காத்தான் கூட்டணியின் நிரந்தர வாக்கு வங்கியாக இருப்பதால் அதில் உரிய உதவியை வழங்கி அவர்களின் மனம் குளிர வைக்க வேண்டும். இதேபோன்று நாடளாவிய நிலையில் இந்திய சமூகத்தின் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு கண்டு அவர்களை அரசாங்கம் புறக்கணிக்கவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என ராயர் கேட்டுக்கொண்டார். மக்களவையில் அரச உரை மீதான விவாதத்தில் நேற்று பங்கேற்று பேசிய போது அவர் அதனை வலியுறுத்தினார். சொல்லி பார்த்தோம், எழுதி பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், எதுவுமே நடக்கவில்லை. கடைசியில் நாங்களே களத்தில் இறங்கிவிட்டோம். கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அறங்காவலர்களில் ஒருவரான டாக்டர் சிவகுமார் விரக்தியில் கூறிய வார்த்தைகள் இவை. பத்துமலை ஆற்றங்கரை பகுதியில் தார் சாலை போடப்படுவதற்காக தாங்கள் எடுத்த பல்வேறு முயற்சிகள் குறித்து அவர் இவ்வாறு சொன்னார். அந்த இடம் தேவஸ்தானத்திற்கு சொந்தமானது அல்ல. எனவே தான் அனைத்து தரப்பிடமும் அதற்கு விண்ணப்பித்து பார்த்துவிட்டோம். ஆனால் கோரிக்கைக்கு அதிகார தரப்புகள் செவிசாய்க்காத நிலையில் தேவஸ்தானமே சொந்த முயற்சியில் இறங்கியதாக சிவகுமார் சொன்னார். அதன் பலனாக பிரபல தொழில் முனைவர் விவேக் ஆதரவில் நேற்று பத்துமலை ஆற்றங்கரையில் தார் சாலை போடப்பட்டது. ஆற்றங்கரையிலிருந்து குகை கோயில் நோக்கி நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களின் வசதிக்காக தார் சாலை போடப்பட்டதாக தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ R நடராஜா கூறினார். தார் சாலை போடப்படும் பணிகளை தொழில் முனைவர் விவேக்குடன் மேற்பார்வையிட்ட போது அவர் அவ்வாறு சொன்னார். சாங்கோர் சிர்டாங் சுல்தான் இட்ரிஷா மருத்துவமனையின் கார் நிறுத்துமிட கட்டிடத்தின் 3வது மாடியிலிருந்து SUV வாகனம் கிட்டத்தட்ட விழும் நிலைக்கு சென்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று மதியம் நிகழ்ந்த சம்பவத்தில் தடம் புரண்ட அந்த SUV இரும்பு வேலியையும் கான்கிரீட் சுவரையும் மோதியது. வேகமாக மோதியதில் கான்கிரீட் சுவரை புடைத்துக் கொண்டு அந்த ஹோண்டா WRV-யின் பாதி உடல் வெளியில் தொங்கும் புகைப்படங்களும் வீடியோக்களும் வைரலாகியுள்ளன. வாகனம் சுவரில் மோதியதில் ஏற்பட்ட பயங்கர சத்தத்தால் அங்கிருந்தவர்கள் பதறி போயினர். நல்ல வேளையாக கீழே விழவில்லை என டிக்டாக்கில் வீடியோவை பதிவேற்றிய ஒருவர் கூறினார். இவ்வேளையில் சம்பவ இடம்பெயர்ந்த ஸ்ரீகம்பாங்கான் தீயணைப்பு மீட்புத்துறை காரை வெளியில் எடுத்தது. எனினும் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே 38 வயது ஓட்டுநர் வாகனத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேறிவிட்டார். ஹோட்டல்களில் தங்கிய செலவு என 20,000 ரிங்கிட்டுக்கு போலி கணக்கு காட்டிய சந்தேகத்தில் சபா மாநில அரசு துறையொன்றின் நிதி நிர்வாக உதவியாளர் கைதாகியுள்ளார். MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் கோத்தா கினபாலு கிளை அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்த போது 30 வயது அந்த ஆடவர் கைதானார். சபா MACC இயக்குனர் டாக்டர் கருணாநிதி அதனை உறுதிப்படுத்தினார். ஹோட்டல்களில் தங்கிய செலவுக்கான கோரிக்கையாக 4 பெயரில் 23 கட்டண ரசீதுகளை அவர் சமர்ப்பித்துள்ளார். ஆனால் உண்மையில் அவர்களில் ஒருவர் கூட சம்பந்தப்பட்ட ஹோட்டல்களில் தங்கியதே இல்லை என்பது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. அந்த போலி ரசீதுகளில் சபாவில் செயல்பட்டு வரும் ஹோட்டல்களின் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த போலி ரசீதுகளை இணைய செயலியின் மூலம் சந்தேக நபர் தயாரித்துள்ளார். இந்நிலையில் 2009 MACC சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுவதாக டாக்டர் கருணாநிதி கூறினார். சந்தேக நபர் இன்று கோத்தா கினபாலு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுகிறார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ரெயின் ஆயில்
ஒவ்வொரு பொழுதும் ரேனாயூருடன் தொடங்குங்கள். பேராக் பங்கோர் தீவின் சுங்கை பீனங் பசாரில் தண்ணீர் சேமிப்பு டாங்கியில் ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. பிளாட்ஃபார்ம் P5 நேற்று பிற்பகல் 3 மணிக்கு பொதுமக்கள் அதனை கண்டெடுத்து போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். சடலம் சவ பரிசோதனைக்காக ஸ்ரீமஞ்சோ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்புல்லா அப்துல் ரஹ்மான் கூறினார். சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தோர் போலீஸை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பழம்பெரும் நடிகையும் நடிகர் AVM ராஜனின் மனைவியுமான புஷ்பலதா சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 87. கொங்கு நாட்டு தங்கம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானவர் புஷ்பலதா. பிறகு தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் துணை கதாபாத்திரத்திலும் நடித்திருக்கின்றார். அவர் நடித்த பல வெற்றி படங்களில் சாரதா, பார் மகளே பார், நானும் ஒரு பெண், யாருக்கு சொந்தம், தாயே உனக்காக, கற்பூரம், ஜீவனாம்சம் உள்ளிட்டவை அடங்கும். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், முத்துராமன் என முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ள இவர் பின்னர் ரஜினிகாந்துடன் நான் அடிமை இல்லை படத்திலும் கமலஹாசனுடன் சகலகலா வல்லவன் படத்திலும் நடித்திருக்கிறார். நானும் ஒரு பெண் என்ற படத்தில் AVM ராஜனுடன் இணைந்து நடித்த போது இருவரும் காதலித்து பின்னர் திருமணம் செய்து கொண்டனர். கடைசி காலத்தில் சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்த இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர்.